அந்த நாம் தமிழர் கட்சியில ஒரு புறம்போக்கு நாயி பேசி இருக்குது. பேடு ஒரு பெண்களுக்கு அது கனிமொழிக்கு கொடுப்பாங்களா? ஏண்டா டேய் புறம்போக்கு பண்ணாட புறம்போக்கு நாயே, பேடுங்கிறது சாதாரணமான விஷயம்தான். 10 மாசம் 9 மாசம் அடக்கி வச்ச தீட்டுதான் நாயே நீயே. அது மறந்துட்டு பேசுற புறம்போக்கு நாயே. பேடு யூஸ் பண்றது ஒண்ணும் அவ்வளவு கேவலமான விஷயம் இல்ல. பேடை இஷ்யூ பண்றத மேடையில கொடுக்க கூடாதுன்னு யாருடா சொல்லி தந்தது உங்களுக்கு? முட்டா நாயே, புறம்போக்கு நாயே. அந்த நாய்க்கு இது போய் சேரணும். எல்லாரும் ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. ஏண்டா தத்தி முண்டம், அரசியல்னா என்னன்னு தெரியுமா நாயே உனக்கு? மேடை அரசியல்னா என்னன்னு தெரியுமா நாயே உனக்கு? மேடையில அதிகாரம்னா எப்படி வெளிப்படணும்னு தெரியுமா நாயே உனக்கு? இந்த பேட வச்சு நீ அரசியல் பேசுற வெக்கம் இல்லாம. அத பெண்களுக்கான நலனா திராவிட ஆட்சி கொண்டு வந்துச்சு. பெண்களுக்கான நலனா அதை அறிவிச்சுது. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அத வச்சு எச்ச பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க புறம்போக்கு நாயே. ஏன்டா அவங்க வீட்டு பொம்பளைங்களை எல்லாம் இழுக்கிற? அவங்க வீட்டு பொம்பளைங்க அரசியல் பண்றாங்கல்லடா. அவங்கள மாதிரி ஒருத்த பேசி அரசியல் படிச்சுட்டு அரசியல் பேச சொல்றா. உன் மேடையில 117 பேர் உட்கார்ந்துருக்காங்களாடா நாயே. 117 பேர்த்த முதல்ல நாம் தமிழர் கட்சியோட நிறுவனர் யாருன்னு சொல்லி கொடுறா. புறம்போக்கு பண்ணாட.